சென்னை சூப்பர் கிங்ஸ் ருத்ராஜ் கைக்வாடை ட்ராப் பண்ணுமா? நம்ம ஃபேன் பேஸில் ரெண்டு ஒப்பீனியன் இருக்குங்க. ஒரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு, அவரை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒப்பீனியன். இன்னொரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து 2021, 23 நம்ம டீமில் இல்லைனா நம்ம கண்டிப்பாக கப் அடிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஒப்பீனியனுமே கரெக்ட் தாங்க. இவங்க யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாமல் ஸ்டாட்ஸ் வைஸ் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் வந்து 2023 ஸ்டாட்ஸ் வைஸ் சொல்கிறேன். நான் ஏன் 2023 சொல்கிறேன்னா 2023 தான் ஐபிஎல் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்னதான் 2023 ஐபிஎல் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட 2024 தான் எல்லா டீமே இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து எப்படி கிராக் பண்ணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்துங்க. சன்ரைஸ் ஹைதராபாத்தில் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பவர் பிளே 6 ஓவர் வச்சு மட்டுமே எப்படி வந்து கேமை ஜெயிக்கிறதுன்னு எல்லா டீமுமே காமிச்சாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட்டை செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டை எல்லா டீமே ஃபாலோ பண்ணி பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் கேமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. T20 கேம் 2023 முன்னாடியும் முக்கியமாக 2024 முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2024 அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2023 எல்லா ஸ்டாட்ஸுமே சொல்கிறேன். 2023 பவர் பிளே ஸ்கோர் எல்லா டீமும் அடிச்சு ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50 ரன். 2024 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே தான் டீம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. 2024 பார்த்தீங்கன்னா 56 ரன் ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோர். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அதிகமாக இருக்குது, 57 ரன். முக்கியமான விஷயம் இங்கே தான் நம்ம நோட் பண்ணோம். 2026 63 ரன். ஸோ 2023 50 ரன் இருந்த பவர் பிளே ஸ்கோர் 2026 பார்த்தீங்கன்னா 63 ரன். ஸோ 13 ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் தாங்க. நிறைய டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 80 ரன் போயிட்டாங்க. இது வந்து மொத்தமாக 10 டீமுக்கு சேர்த்து ஒரு ஸ்கோர் சொல்கிறேன். 50 63 ரன் அப்படிங்கிறது 13 ரன் அதிகமாக இருக்குது. நம்ம டீமில் ருத்ராஜ் கைக்வாடை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா 2023 அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 147 பர்ஃபெக்டான ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. பவர் பிளே ஸ்கோர் 50 அப்படிங்கிறப்போ 147 அப்படிங்கிறது சரியான ஸ்ட்ரைக் ரேட்டு. செம்மையாக ஆடினாருங்க. 147ங்கிறது 2023 ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு, செம்மையாக ஆடி கொடுத்தாரு. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா 141 கம்மியாச்சு. ஓகே, அது வந்து எப்படின்னா நம்ம டீமில் டெவான் கான்வே இல்லை அப்படிங்கிறப்போ சில கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் 141ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் பரவாயில்ல, 141ங்கிறது ஒரு டீசெண்டான சீசன். 2025 விட்டுருங்க, அவர் இன்ஜுரி ஆகிட்டார். 2026 ருத்ராஜோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 320 ரன் அடிச்சிருக்காரு அவர். ஆனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 124ங்க. இது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். எப்படின்னா 120 147 இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 147 2023 147 இருந்து 2026 124 ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறி இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அவர் வந்து 2023 இந்த ஃபார்ம் வேறு, இன்றைக்கி ஆடுற ஃபார்ம் வேறு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய கன்சர்னுங்க. நான் வந்து விராட் கோலி அண்ட் KL ராகுல் பற்றி சொல்கிறேன். நான் ஏன் விராட் கோலி அண்ட் KL ராகுல் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாடர்ன் டே பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நான் வந்து சூரியவன்ஷி, பிரியன்ஷ் ஆர்யா ஸ்ட்ரைக்கர் எல்லாம் எடுத்தனா அது வந்து 200க்கு மேலே இருக்கும். நான் அவங்கள பற்றியே சொல்ல வரல. நான் விராட் கோலி அண்ட் KL ராகுலே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். விராட் கோலி எடுத்துக்கங்க, 2008 ஆடிட்டு இருக்காரு. விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 2023 139ங்க. இன்றைக்கி 2026 பார்த்தீங்கன்னா 165. விராட் கோலி அவரோட ஏஜுக்கு 2008 ஆரம்பித்த ஒரு பேட்ஸ்மேனுங்க. அவர் வந்து T20 கேமில் அவ்வளோ எவால்வ் ஆகிருக்காரு. 2024 ஸ்வீப் ஷாட்டை உள்ளே கொண்டு வந்தார். பயங்கரமாக வந்து 6 ஹிட்டிங் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரிஸ்க் எடுத்து ஆடுறாருங்க. ஸோ விராட் கோலி வந்து அந்த கேல்குலேட்டர் ரிஸ்க் அப்படிங்கிறது பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அந்த ஏஜுக்கு வந்து அவ்வளோ அழகாக எவால்வ் ஆகி பயங்கரமாக T20க்கு இன்றைக்கி வந்து அடாப்ட் ஆடிட்டு இருக்காருங்க. நீங்கள் T20 கேமில் சர்வை ஆகணும்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அதிகப்படுத்தி ஆகணும். அதுக்கு விராட் கோலி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளுங்க. அதுக்கப்புறம் KL ராகுல் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ஃபஸ்ட்டு சீசன் 113 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா 136. ஸோ 2024 136 KL ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 171, 2026 171. ஸோ KL ராகுலுக்கு வந்து பயங்கர கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அவர் வந்து ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு, ஆரஞ்சு காப்பாக ஆடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்றைக்கி KL ராகுல் பார்த்தீங்கன்னா 136லேருந்து 171. ஸோ இன்றைக்கி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே இன்றைக்கி இந்த T20 கேம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டாங்க. ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் 2023 இருக்க மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு இருக்காருங்க. அது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் பயமாக கம்மியாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேட்ஸ்மேனுமே சொல்லி நான் வந்து மாடர்ன் டே பேட்ஸ்மேன் பற்றி பேசவே இல்லைங்க. ஜென்சி பற்றி பேசவே இல்லை. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரியும். அபிஷேக்கா இருக்கட்டும், பிரியன்ஷ் ஆர்யா, சூரியவன்ஷி, பிரப்சிமரன் சொல்லிட்டு அது ஒரு வேறு கேட்டகரி. நான் அவங்கள பற்றி பேசவே இல்லைங்க. அவங்கெல்லாம் வந்து ஆடுறதே அப்படி தான். அவங்கள பற்றி தனியாக பேசலாம். நான் வந்து மாடர்ன் டே பேட்ஸ்மேன்ஸே சொல்கிறேன். அந்த காலத்துலேருந்து ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன்ஸே பற்றி சொல்கிறேன். KL ராகுல், விராட் கோலி எல்லாமே பயங்கர ரஹானேவை பாருங்கள். இப்போ வந்து ரஹானே வந்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்டாக ஆடுறது இல்லை. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஆடுறாரு.
ஸோ ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா 2023 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம் பிளே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது. டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாரு. அது வந்து இன்றைக்கி இந்த கேமில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பவர் பிளேயில் வந்து இன்றைக்கி எல்லா கேமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் மேட்ச் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எல்லா டீமும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஒரு லக்னோ கேம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து 187 ரன் அடித்தோம். ஓகேங்களா, நல்லா வந்து பவர் பிளே பெரிய ஸ்கோர் இல்லை, பட் 187 ரன் அடித்தோம். லக்னோ என்ன பண்ணாங்க, மிச்சில் மார்ஷும் ஜாஸ் இங்கிலீஷும். மிச்சில் மார்ஷும் முக்கியமாக பவர் பிளேயில் மேட்சை முடிச்சிட்டாங்க 80 ரன் மேலே அடிச்சு. ஸோ நம்ம எவ்வளோ தான் நல்லா ஆடி 180 ரன் அப்படி இப்படின்னு அடித்தா கூட பவர் பிளே 6 ஓவர் பார்த்தீங்கன்னா கேமே டிசைட் பண்ணிடுதுங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லா டீமே பாருங்களேன், பவர் பிளே அப்படிங்கிறத வந்து மேட்ச்சை வந்து அங்கேயே வந்து ஒரு டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஈஸியாக 70 ரன் 80 ரன் அடிக்கிறாங்க. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து அவர் நல்ல பேட்ஸ்மேனுங்க. திரும்ப சொல்கிறேன், 2021 23 அவரோட டேலண்ட்டு வேறு மாதிரிங்க. பட் இன்றைக்கி கேம் வந்து 2023 மாதிரி கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் நீங்கள் வந்து 55 ரன் 60 ரன் அடித்தா பத்தாது, கண்டிப்பாக 10 ரன் சேர்த்து அடிக்கணும், 70 ரன் அடிக்கணும், 65. இன்றைக்கி வந்து 70 ரன் 75 ரன் அப்படிங்கிறது எல்லா டீமும் டார்கெட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம டீமில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, சாம்சன் வந்து பிரியான்ஷ் ஆர்யா சூரியவன்ஷி மாதிரி ஒரு டேஞ்சரான பேட்ஸ்மேன் கிடையாது. சாம்சன் வந்து டைம் எடுத்தால் பயங்கரமாக ஆடுவார். பட் எடுத்தோடனே 10 பால் 40 ரன் அடிக்கிறான், தடாபுடியாக அடிக்கிற ஆள் கிடையாது அவர் பார்த்து கிளாஸியாக தான் ஆடுவார். ஸோ ஆல்ரெடி சாம்சனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தடாபுடியான ஒரு ஜென்சி பிளேயர் இல்லை அப்படிங்கிறதப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து இன்னொரு பிளேயர் அந்த மாதிரி ஆடி ஆகணுங்க. ஸோ ஆல்ரெடி சாம்சனே வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அப்படிங்கிறதப்போ ருத்ராஜ் கைக்வாட் அதை விட 120 ஸ்ட்ரைக் இல்லைன்னா நம்ம டீம் கண்டிப்பாக வந்து பவர் பிளே அப்படிங்கிற அந்த 6 ஓவர் வந்து யூஸே பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லா டீம்ஸும் அதை வச்சே வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த வருஷம் ருத்ராஜ் கைக்வாட் வந்து 320 ரன் அடிச்சிருக்காரு. 320 ரன் 120 ஸ்ட்ரைக்கில் அடிக்காரு. அதே 120 ஸ்ட்ரைக்கில் ஆடாமல் 150 ஸ்ட்ரைக்கில் ஆடினாவே நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒரு மேட்ச் சேர்த்து ஜெயிச்சிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கைக்வாட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இயர் ட்ராப் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து நமக்கு பயங்கரமாக ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ருத்ராஜ் கைக்வாட் நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இயரில் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150க்கு மேலே கொண்டு போகலன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 2027 வந்து மெகா ஆக்ஷனில் அவரை வந்து ட்ராப் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இன்றைக்கி இந்த கேமில் வந்து நம்ம சாம்சன் ருத்ராஜ் 2 பேருமே வந்து சாம்சன் ஓகே ஆடுறாருங்க. பட் இன்றைக்கி பவர் பிளே 6 ஓவரில் நம்ம வந்து 70 ரன் அடிக்கணுங்க. ஸோ சாம்சனே வந்து அவ்வளோ வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணால் ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக சென்னை வந்து அவரை ட்ராப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இயர் கிடையாது, நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த இயர் ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர் வந்து கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவார். நம்பலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முக்கு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவர் ரொம்ப வந்து என்னென்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து கேல்குலேட் ரிஸ்க் எடுக்கணுங்க. 20 பாலுக்கு 20 ரன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ச்சை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா மேட்ச் பண்ண முடியாது. அவர் ஒரு மேட்ச் பண்ணார் குஜராத் கூட. பட் அப்படி எல்லா மேட்சும் அவரால் பண்ண முடியலைங்க. அது தெளிவாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ரிஸ்க் எடுத்து ஆடுறேங்க. ரிஸ்க் எடுத்து ஆடினாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து இம்பாக்ட் பிளேயர்களுக்கு வந்து எல்லா டீமே 7 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஸோ அவருமே ரிஸ்க் எடுத்து ஆடலாம், தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ரொம்ப முக்கியமான இயராக இருக்கும் ருத்ராஜ் கைக்வாட் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கைக்வாட் வந்து நெக்ஸ்ட் இயர் பேக் பண்ணுமா இல்லையா? காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் வந்து ருத்ராஜ் கைக்வாட் நல்லா ஆடலை அப்படின்னு வீடியோ போட்டேன். உடனே கமெண்ட்டில் வந்து நீ போய் ஆடுறா அப்படிங்கிறானுங்க. நான் இதுக்கு தான் போய் ஆடணும், நான் என்ன 18 கோடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் உண்மையாக சொல்லிட்டு இருக்கானுங்க. படம் நல்லா இல்லைன்னா நீ போய் படம் எடுறா அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் இதெல்லாம் போய் படம் எடுக்கணும், நாங்கள் இதெல்லாம் போய் கிரிக்கெட் ஆடணும். ஒரு ஃபேனாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படத்துக்கு போனாலும் சரி, இல்லை நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 4 மணி நேரம் உட்காந்து மேட்ச் பார்த்தாலும் சரி, மேட்ச் நல்லா ஆடினான்னு சொல்ல போகிறோம், நல்லா ஆடலான்னு சொல்ல போகிறோம். ருத்ராஜ் கைக்வாட் ஸ்லோவாக ஆடினாங்காட்டி தான் நம்ம வந்து சன்ரைசர்ஸ் கூட ஒரு 10 15 எக்ஸ்ட்ரா வரல. இதை சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது? இதை கூட சொல்கிறதுக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு ரைட் இல்லையா? எனக்கு அது புரியவே இல்லைங்க. பர்சனலாக அட்டாக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல எந்த தப்புமே கிடையாதுங்க. நல்லா இருந்தால் நல்லதுன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஸ்லோவாக ஆடினாலும் சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது? அப்போ தாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் நல்லா ஆட முடியும். இதில் எந்த தப்புமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.